இனி மருத்துவமனைக்கு செல்ல இது கட்டாயம். தமிழகம் முழுவதும் அரசு அதிரடி உத்தரவு பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழக அரசு ஹாஸ்பிட்டல்களில் இன்று முதல் நோயாளிகள் அவர்களின் உறவினர்களுக்கு 24 மணி நேரமும் அடையாள அட்டை கட்டாயம் என மருத்துவத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் நோயாளிகள் மற்றும் அவர்களுடன் வருவோருக்கு அடையாள அட்டைகள் வழங்கும் முறை மற்றும் 24 மணி நேர தீவிர கண்காணிப்பு வசதிகளை அமல்படுத்த மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ப. செந்தில்குமார் உத்தரவிட்டுள்ளார். சமீபத்தில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற துரதிருஷ்டவசமான கொலை சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவமனை வளாகங்களுக்குள் அந்நிய நபர்கள் அத்துமீறி நுழைவதை தடுக்கவும் நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பாதுகாப்பு விதிமுறைகளின்படி மருத்துவமனைகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களின் செயல்பாடுகள் முறையாக ஆய்வு செய்யப்பட்டு தேவைப்படும் இடங்களில் கூடுதல் கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் தடையற்ற கண்காணிப்பு உறுதி செய்யப்படும். மேலும் மருத்துவமனை முதல்வர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படவும் மருத்துவமனை வளாகத்திற்குள் வருபவர்களை கட்டுப்படுத்த முறையான நுழைவு சீட்டு அல்லது அடையாள அட்டைகளை கட்டாயமாக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை மற்றும் இதர கட்டுமான பணிகள் நடைபெறும் இடங்களிலும் பாதுகாப்பு ஓட்டைகள் இல்லாதவாறு தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.